உலகத்துக்கே அதிர்ச்சி கொடுத்த மோடி புதின் இதுதான் விஷயமா? இனி இந்தியாவை தொடவே பயப்படணும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க கடந்த முன்தினம் டெல்லி வந்துள்ளார். அவரது வருகை தந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்றார். அந்த சந்திப்பில் மோடி ரஷ்ய மொழியில் எழுதப்பட்ட பகவத்கீதையை புதினுக்கு பரிசாக வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. மறுநாள் காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதினுக்கு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி அவரை மரியாதையுடன் வரவேற்றனர். பின்னர் புதின் காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து டெல்லியின் ஹைதராபாத் இல்லத்தில் இரு தலைவர்களும் இடைப்பட்ட முக்கிய அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் உக்ரைன் போருக்கான இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி தெளிவுபடுத்தினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நின்று வருகிறது. உக்ரைன் யுத்தத்திற்கு விரைவில் முடிவு கொடுத்து அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த புதின், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் இணைந்து உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி தீர்வு காண முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முன்னேற்றம் ஏற்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பொருளாதாரம், மனிதவளம், உரம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்ட பல துறைகளை உள்ளடக்கிய 16 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதில் முக்கியமானது இந்தியா ரஷ்யா பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் 2030 எனும் நீண்டகால ஒப்பந்தம். இதன் மூலம் இரு நாடுகளும் பல்வேறு தொழில் துறைகளில் கூட்டு உற்பத்தி மற்றும் பரஸ்பர முதலீடு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளன. விவசாயம், உரம், உணவு பாதுகாப்பு, அரிய தனிமங்கள், அணுசக்தி, ஆற்றல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என தெரிவித்தனர். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்த பல புதிய முயற்சிகளும் அறிவிக்கப்பட்டன. வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், வடக்கு கடல் வழித்தடம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு புதிதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. துருவ பகுதிகளில் இந்திய மாலுமிகளை பயிற்சி அளிப்பதற்கும் ரஷ்யா சம்மதித்தது. இதன் மூலம் ஆர்டிக் பகுதி தொடர்பான இந்தியாவின் பங்கு மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் ரஷ்ய சுற்றுலா பயணிகள் மற்றும் குழுவினருக்கு 30 நாள் விசா இல்லா பயண அனுமதி வழங்கும் திட்டமும் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் நெருக்கமான ஒத்துழைப்பை தொடர தீர்மானித்துள்ளன. இந்தியாவுக்கு கூடுதல் 400 ஏவுகணை அமைப்புகள் வழங்குவது, அத்துடன் ரஷ்யாவின் S-500 ஏவுகணைகளை தொழில்நுட்பத்தை இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல் ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமான சுகோய் Su-57 வகை விமானங்களை 54 எண்ணிக்கையில் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் முன்மொழிவு பற்றியும் தகவல்கள் வந்துள்ளது. வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் வகையில் சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம் குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றது. தற்பொழுதைய செயின்ட் பீட்டர்பர்க் மும்பை வழித்தடம் மூலம் சரக்குகள் வருவதற்கு 40 நாட்கள் ஆகிறது. ஆனால் புதிய கடல் பாதை செயல்பாட்டிற்கு வந்தால் ரஷ்யாவிலிருந்து சென்னைக்கு சரக்கு கப்பல்கள் வெறும் 16 நாட்களில் வர முடியும். இது நேரமும் எரிபொருளும் பெருமளவில் சேமிக்க உதவும். கூடுதலாக பிப்ரவரியில் கையெழுத்தான RELOS ராணுவ தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் படி இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதில் ரஷ்யாவின் ஆசியா ஆர்டிக் பகுதிகள் உள்ள 40க்கும் மேற்பட்ட முக்கிய ராணுவ தளங்களும் அடங்கும். மொத்தத்தில் இந்தியா ரஷ்யா உறவு கடந்த பல சதாப்தங்களாக ஆழமான இருப்பதை இரு நாடுகளின் தலைவர்களும் வலியுறுத்தினர். வரவிருக்கும் ஆண்டுகளில் பொருளாதாரம், பாதுகாப்பு, வர்த்தகம், ஆற்றல், தொழில்நுட்பம், கடற்படை மற்றும் துருவ பகுதி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இந்த உறவு மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.